வணக்கம் மக்களே, நம்ம இன்னைக்கு கிறிஸ்பி சிக்கன் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா நம்ம சிக்கன் எடுத்துருக்கோம், பிரெட் கிரம்ஸ் எடுத்துருக்கோம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துருக்கோம், சிக்கன் 60 மசாலா எடுத்துருக்கோம். அதாவது நம்ம தூத்துக்குடி வர மாதிரி வாங்கிட்டு வந்திருக்கோம். அது நாட்டான ஒரு பிராண்ட் ஒன்று, இது நல்லா இருக்கும். உப்பு கொஞ்சோண்டு வத்தல் தூள், சில்லி பவுடர், அப்புறம் கர்ட் எடுத்துருக்கோம். இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் மக்களே. இதனால எப்படி செய்யறது பார்க்கணும், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிக்கன் நல்லா மஞ்சள் போட்டு கழுவி நல்லா குட்டிக்கிட்டே வெட்டி எடுத்து வச்சுக்கோங்க. அது கொஞ்சம் தேவையான அளவு தயிர் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் தயிர் ஊற்ற கொஞ்சம் சிக்கன் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் நம்மளுக்கு. ஸோ தயிர் கொஞ்சம் தேவையான ஊற்றிக்கோங்க. தண்ணி எதுவும் ஊற்ற போகிறது நம்ம தயிர் கொஞ்சம் ஊற்றிக்கிட்டோம். ஸோ அது கூட நம்ம இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுருக்கோம். இஞ்சி பூண்டு வாங்காதீங்க, அரைச்சி ஊற்றுங்க. எப்பவும் சொல்கிறதா இது வந்து இஞ்சி பூண்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்புறம் நம்ம அதுக்கு தேவையான அளவு பார்த்தீங்கன்னா மசாலா எடுத்து வச்சு 3 பேக்கெட் நான் போட்டிருக்கேன். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தயிர், அப்புறம் அந்த மசாலா சிக்கன் 60 மசாலா நம்ம போடுறோம் ஃபஸ்ட்டு. அது கூட உப்பு கொஞ்சம் போட்டிருக்கோம், வத்தல் தூள் எடுத்துருக்கோம் நம்ம. ஸோ காரமும் உப்பு உங்களுக்கு தேவைக்காக எடுத்துக்கோங்க. நான் ட்ரை பண்ணால் கொஞ்சம் காரம் கொஞ்சம் கம்மியாக அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் சேர்த்துருக்கேன் காரம் உப்பு கொஞ்சம். இப்போ வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க போட்டு நல்லா ஃபஸ்ட்டு. இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மினிமம் ஒரு ½ அன் ஹவர் ஊறணுங்க, ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட் நம்ம இப்போ வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஒரு ½ மணி நேரம் ஊற வச்சிடலாம். நல்லா அப்படியே நேவிகேட் பண்ணி வச்சாச்சு நம்ம. அப்போ தான் தயிர் மசாலா எல்லாம் உள்ள சிக்கனில் இறங்கும், நம்மளுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ ஒரு மினிமம் 30 மினிட்ஸ் டு ½ மணி நேரம் நம்ம ஊற வச்சுக்கிறோம். வச்சு நல்லா பொறுத்து மூடி வச்சுக்கிறோம். ஒன்றில் ஊற வச்சுட்டு பொரிக்கும் போது இந்த பிரெட் கிரம்ஸில் முக்கி எண்ணெய் ஊற்றி நம்ம பொரிச்சு எடுக்க போகிறோம். அவ்வளோதான், இது அறுதில்லை. ஸோ ஒரு ½ மணி நேரம் ஊறிட்டு நம்ம வெயிட் பண்ணலாம். சிக்கன் நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம பிரெட் கிரம்ஸில் முக்கிய எடுத்துலாம். இப்போ நம்ம இதை சிக்கன் எடுத்துக்கிட்டு நல்லா நல்லா புரட்டி எடுத்து வச்சுக்கோங்க ஃபஸ்ட் தனியாக. அதுக்கப்புறமா நம்ம வந்து பரட்டி வச்சுக்கோ. அப்புறம் கடைசியாக நம்ம பொறுக்கிக்க அப்புறம் இது வந்து எடுத்து பொறுச்சிக்கலாம் நம்ம இதை. ஸோ முதல்ல பிரெட் கிரம்ஸ் நம்ம நல்லா பரட்டி தனியாக எடுத்து வச்சுக்கிறோம். பாதி சிக்கன் நம்ம வந்து ப்ரெட்டில் நல்லா ஸ்டஃப் பண்ணி வச்சுக்கணும். நம்ம முக்கிய பரட்டி எடுத்து நல்லா எடுத்து வச்சுருக்கோம். இன்னும் கொஞ்சம் சிக்கன் நம்ம பார்த்தீங்கன்னா அப்படியே மசாலோட அப்படியே வச்சுருக்கோம். நம்ம வந்து கொஞ்சம் கிறிஸ்பியாகவும் பொரிச்சிக்கலாம், கொஞ்சம் சிக்கன் 60 மாதிரி பொரிச்சிக்கலாம். இன்றைக்கி நான் ரெண்டுமே பண்ண போகிறேன். ஸோ அதனால் ரெண்டுமே எடுத்து வச்சுருக்கேன். ஸோ எண்ணெய் அடுப்பு வச்சாச்சு. எண்ணெய் நல்லா காஞ்சிட்டு இருக்கு. எண்ணெய் நல்லா காயிட்டும். காஞ்சோன்னு நம்ம சிக்கன் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். வெயிட் பண்ணலாம், எண்ணெய் காய்றதுக்கு வெயிட் பண்ணலாம் கொஞ்சம். நம்ம எண்ணெய் நல்லா காஞ்சி முறை வந்துருச்சு. முறை நல்லா போனோன்னே இப்போ நம்ம சிக்கன் உள்ள போட்டுடலாம். நம்மளால் மற்றதுக்கு உழுதி போட்டுட்ருக்கேன். பயவிலே போனோம் பார்த்துடலாம். சிக்கன் போடலாம். இப்போ நம்ம உள்ளதுக்கு நினைச்ச மாதிரி சிக்கன் உள்ள போடாச்சு. ஒரு 2-3 பீஸாக போட்டு எடுத்துக்கோங்க. ஸோ சிக்கன் போடாச்சு. நல்லா வேகட்டும். வேணும்னா தூக்கி போட்டோம். நம்ம இப்போ சிக்கன் ஃப்ரை ஆகிட்டு இருக்கு. அப்படிங்க வெயிட் பண்ணி சிக்கனை போகிற வெயிட் பண்ணிட்டு இருக்காப்ல. டேஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்கு வெயிட் பண்ணுறீங்களா நீங்கள்? நல்லா கலர் வந்துருச்சு. இப்போ நம்ம திருப்பி போட்டுடலாம். நம்ம லைட்டாக கலர் அதோட சூப்பராக வந்துருக்கு பாருங்களேன். அந்த மசாலாவுக்கும் அந்த நல்லா ஊறினதுக்கு நல்லா கலர் சூப்பராக வந்துருக்கு. அப்படியே திருப்பி போட்டாச்சு. இப்போ நம்ம ஸோ லைட்டாக நல்லா தயிர் போட்டு ஊறினா நல்லா உடனே வந்துடும் இது வந்து நம்மளுக்கு. ஸோ அப்படியே கரு ஒன்றும் தேவையில்லை. லைட்டாக ப்ரௌனிஷாக வந்து நம்ம எடுக்கலாம். நம்ம வந்து சார் எப்படி இருக்குது? வா என்னம்மா சிக்கன் நல்லா வந்துருச்சு. சிக்கன் நல்லா வந்துருச்சு. கலர் மாறிடுச்சு. இப்போ நம்ம இந்த பீஸை எடுத்துடலாம். இப்போ நம்ம வெளியே ஸோ எண்ணெய் எதுவுமே குடிக்கலை. இப்போ இது எண்ணெய் நல்லா வடிச்சு எடுத்துடுங்க. சிக்கன் எடுத்துட்டோம் நம்ம வெளியே. ஸோ நெக்ஸ்ட் ரவுண்ட் நம்ம வந்து பிரெட் இல்லாமல் நார்மல் உள்ள 65 சிக்கன் உள்ள போட்டுருப்போம் நம்ம. ஸோ இது எப்படி இருக்குது அது ரெண்டுமே டேஸ்ட் பண்ணி பார்த்துலாம். பார்த்து நம்ம இதை போட்டுடலாம். இப்போ நம்ம இதில் போட்டாச்சு. ஸோ கொஞ்சம் அந்த நுர போகிற வரைக்கும் கொஞ்சம் அதில் கரெக்டாக இது. ஸோ வெயிட் பண்ணலாம். அதுக்கு நுர போகிறது வெயிட் பண்ணலாம்.
இது நல்லா வெந்துருச்சு, நல்லா முரல ஆரம்பிச்சு. இப்போ நம்ம திருப்பி போட்டலாம் இதை நம்ம. ஸோ அது இப்படி ஒரு பரட்டு, அப்படி ஒரு பரட்டு, இப்படி ஒன்று அப்படி ஒன்று பரட்டியாச்சு. இப்போ நம்ம அந்த ரெட்டிஷ் அப்படி தெரியுது பாருங்க, நல்லா ப்ரௌனிஷாக கோல்டன் ப்ரௌன். ஸோ திருப்பி போட்டாச்சு. நம்ம அப்படி கொஞ்சம் நிமிஷம் வெந்தோடனே நம்ம இதையும் எடுத்துடலாம் வெளியே. ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ நல்லா பார்த்தா சிக்கன் நல்லா வெந்துருச்சு, நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌனிஷாக வந்துருச்சு இப்போ நம்மளுக்கு. ஸோ இதையும் நம்ம வெளியே எடுத்துடலாம் இப்போ நம்ம. ஸோ இதுவும் கொஞ்சம் நமக்கு என்ன குடிச்ச மாதிரி தெரியல, அப்படி பெருசாக ஆகணும். ஸோ பாருங்கள், 2 டிஃப்ரெண்ட் சொல்லுது. இது கிறிஸ்பி சிக்கன், இது வந்து 65 சிக்கன். ஸோ 2 டிஃப்ரெண்ட். நம்ம நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கச்சிட்டு கலப்பமே எடுத்து. ஸோ ஓகே, நம்மளோட சிக்கன் 65 அண்ட் கிறிஸ்பி சிக்கன் ரெடி. இப்போ சாப்பிட ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்மளுக்கு மறுபடியும் இன்னொரு வீடியோ பார்க்கலாம் மக்களே. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க.